உங்கள் சொந்த மனம் எவ்வாறு செயல்படுகிறது? உங்களுக்கு ஒரு மனம் இருக்கிறது. அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனதில் 2 நிலைகள் உள்ளன. அவை நனவான அல்லது பகுத்தறிவு நிலை மற்றும் ஆழ் அல்லது பகுத்தறிவற்ற நிலை. நீங்கள் உங்கள் நனவான மனதுடன் சிந்திக்கிறீர்கள். நீங்கள் வழக்கமாக நினைப்பது உங்கள் ஆழ் மனதில் மூழ்கிவிடும். இது உங்கள் எண்ணங்களின் தன்மையை உருவாக்குகிறது. உங்கள் ஆழ்மனம் உங்கள் உணர்ச்சிகளின் இருப்பிடம் மற்றும் படைப்பு மனம். நீங்கள் நல்லது என்று நினைத்தால் நல்லது பின்தொடரும். நீங்கள் தீமை என்று நினைத்தால் தீமை பின்தொடரும். இதுதான் உங்கள் மனம் செயல்படும் விதம். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், ஆழ்மனம் ஒரு யோசனையை ஏற்றுக்கொண்டவுடனே அது அதை செயல்படுத்த தொடங்குகிறது. ஆழ்மனதின் சட்டம் நல்லது மற்றும் கெட்ட கருத்துக்களுக்கு ஒரே மாதிரியாக செயல்படுகிறது என்பது ஒரு சுவாரஸ்யமான நுட்பமான உண்மை. இந்த விதி எதிர்மறையான வழியில் பயன்படுத்தப்படும் போது தோல்வி, விரக்தி மற்றும் மகிழ்ச்சியின்மைக்கு காரணமாகும். இருப்பினும் உங்கள் பழக்கமான சிந்தனை இணக்கமாகவும் ஆக்கபூர்வமாகவும் இருக்கும்போது நீங்கள் சரியான ஆரோக்கியம், வெற்றி மற்றும் செழிப்பை அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் சரியான வழியில் சிந்திக்கவும் உணரவும் தொடங்கும் போது ஆரோக்கியமான உடலுடன் மன அமைதி தவிர்க்க முடியாதது. நீங்கள் மனதளவில் கூறுவதும் உண்மை என்று உணருவதும் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் அனுபவத்தில் வெளிப்படுத்தும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் ஆழ்மனதை உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதுதான். உங்கள் சொந்த ஆழ்மனதின் விதி நீங்கள் விரும்பும் நிலையில் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் கொண்டு வரும். நீங்கள் கட்டளை அல்லது ஆணையை வழங்குகிறீர்கள். உங்கள் ஆழ்மனதில் பதிந்த கருத்தை உண்மையாக மீண்டும் உருவாக்கும். உங்கள் மனதின் சட்டம் இதுதான். உங்கள் உணர்வு மனதில் நீங்கள் வைத்திருக்கும் எண்ணம் அல்லது யோசனையின் தன்மைக்கு ஏற்ப உங்கள் ஆழ்மனதில் இருந்து ஒரு எதிர்வினை அல்லது பதிலை பெறுவீர்கள். உளவியலாளர்கள் மற்றும் மனநல மருத்துவர்கள் எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதிற்கு அனுப்பப்படும் போது மூளை செல்களில் பதிவுகள் உருவாக்கப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டுகின்றனர். உங்கள் ஆழ்மனம் எந்த யோசனையையும் ஏற்றுக்கொண்டவுடன் அது உடனடியாக அதை செயல்படுத்த தொடங்குகிறது. இது கருத்துக்களின் இணைப்பால் செயல்படுகிறது மற்றும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சேகரித்த ஒவ்வொரு அறிவையும் அதன் நோக்கத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகிறது. இது உங்களுக்குள் இருக்கும் எல்லையற்ற சக்தி, ஆற்றல் மற்றும் ஞானத்தை ஈர்க்கிறது. அதன் வழியை பெற இயற்கையின் அனைத்து விதிகளையும் வரிசைப்படுத்துகிறது. சில நேரங்களில் அது உங்கள் சிரமங்களுக்கு உடனடி தீர்வை கொண்டு வருவது போல் தெரிகிறது. ஆனால் மற்ற நேரங்களில் அது நாட்கள், வாரங்கள் அல்லது அதற்கு மேல் ஆகலாம். அதன் வழிகள் கண்டுபிடிப்பதை விட அதிகம். உணர்வு மற்றும் ஆழ்மன சொற்கள் வேறுபடுகின்றன. இவை 2 மனங்கள் அல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவை ஒரு மனதிற்குள் செயல்படும் 2 கோளங்கள் மட்டுமே. உங்கள் உணர்வு என்பது பகுத்தறிவு மனம். அது தேர்ந்தெடுக்கும் மனதின் அந்த கட்டம். உதாரணமாக, நீங்கள் உங்கள் புஸ்தகங்கள், உங்கள் வீடு மற்றும் வாழ்க்கையில உங்கள் துணையை தேர்வு செய்கிறீர்கள். உங்கள் உணர்வு மனதுடன் உங்கள் அனைத்து முடிவுகளையும் எடுக்கிறீர்கள். மறுபுறம் உங்கள் தரப்பில் எந்த நனவான தேர்வும் இல்லாமல் உங்கள் இதயம் தானாகவே செயல்பட்டு வருகிறது. மேலும் செரிமானம், சுழற்சி மற்றும் சுவாசம் ஆகியவை உங்கள் நனவான கட்டுப்பாட்டிலிருந்து சுயாதீனமான செயல்முறைகள் மூலம் உங்கள் ஆழ்மனத்தால் மேற்கொள்ளப்படுகின்றன. உங்கள் ஆழ்மனம் அதில் பதிந்ததையோ அல்லது நீங்கள் நனவாக நம்புவதையோ ஏற்றுக்கொள்கிறது. அது உங்கள் நனவான மனதைப் போல விஷயங்களை பகுத்தறிந்து பேசுவதில்லை. மேலும் அது உங்களுடன் சர்ச்சைக்குரிய வகையில் வாதிடுவதில்லை. உங்கள் ஆழ்மனம் எந்த வகையான விதையையும் ஏற்றுக்கொள்ளும். மண் போன்றது, நல்லது அல்லது கெட்டது. உங்கள் எண்ணங்கள் சுறுசுறுப்பாக உள்ளன, விதைகளுடன் ஒப்பிடப்படலாம். எதிர்மறையான அழிவுகரமான எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் தொடர்ந்து எதிர்மறையாக செயல்படுகின்றன. மேலும் சரியான நேரத்தில் வெளிப்புற அனுபவத்தில் வெளிப்படும். அது அவற்றுடன் ஒத்துப்போகிறது. உங்கள் ஆழ்மனம் உங்கள் எண்ணங்கள் நல்லதா கெட்டதா, உண்மையா பொய்யா என்பதை நிரூபிப்பதில் ஈடுபடுவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அது உங்கள் எண்ணங்களின் தன்மைக்கு ஏற்ப பதிலளிக்கிறது. அல்லது பரிந்துரைகள். உதாரணமாக, நீங்கள் உணர்வு பூர்வமாக ஏதாவது ஒன்றை உண்மை என்று கருதினால் அது பொய்யாக இருக்கலாம் என்றாலும் உங்கள் ஆழ்மனம் அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு நீங்கள் உணர்வு பூர்வமாக அதை உண்மை என்று கருதியதால் உங்கள் ஆழ்மனம் அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்ட முடிவுகளை தரும். உளவியலாளர்களின் பரிசோதனைகள் உளவியலாளர்கள் மற்றும் பிறரால் ஹிப்னாடிக் நிலையில் உள்ள நபர்களிடம் செய்யப்பட்ட எண்ணற்ற சோதனைகள் ஆழ்மனம் ஒரு பகுத்தறிவு செயல்முறைக்கு தேவையான தேர்வுகள் மற்றும் ஒப்பீடுகளை செய்ய இயலாது என்பதை காட்டுகின்றன. உங்கள் ஆழ்மனம் எந்த பரிந்துரைகளையும் ஏற்றுக்கொள்ளும் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் காட்டியுள்ளனர். அது எவ்வளவு பொய்யானதாக இருந்தாலும் சரி. எந்த ஒரு பரிந்துரையையும் ஏற்றுக்கொண்ட பிறகு அது கொடுக்கப்பட்ட பரிந்துரையின் தன்மைக்கு ஏற்ப பதிலளிக்கிறது.
உளவியல் நிபுணர் ஒருவர் தனது பாடங்களில் ஒருவருக்கு தான் நெப்போலியன் போனபார்ட் அல்லது ஒரு பூனை அல்லது நாய் என்று பரிந்துரைத்தால் அவர் அந்த பகுதியை ஒப்பற்ற துல்லியத்துடன் செயல்படுத்துவார் என்பதை விளக்க அவரது ஆளுமை தற்போதைக்கு மாறுகிறது. ஆபரேட்டர் என்ன சொன்னாலும் அதுவாகவே அவர் தன்னை நம்புகிறார். ஒரு திறமையான ஹிப்னாடிஸ்ட் ஹிப்னாடிக் நிலையில் உள்ள தனது மாணவர்களில் ஒருவருக்கு முதுகு அரிப்பு இருப்பதாகவும், மற்றொருவருக்கு மூக்கில் இரத்தம் வருவதாகவும், மற்றொருவருக்கு அவர் ஒரு பளிங்கு சிலை என்றும், மற்றொருவருக்கு அவர் உறைந்து போவதாகவும், வெப்பநிலை 0ற்கு கீழே இருப்பதாகவும் கூறலாம். ஒவ்வொருவரும் தனது குறிப்பிட்ட ஆலோசனையின் வரியை பின்பற்றுவார்கள். அவரது கருத்துடன் தொடர்பில்லாத அவரது அனைத்து சுற்றுப்புறங்களையும் முற்றிலும் மறந்து விடுவார்கள். இந்த எளிய எடுத்துக்காட்டுகள் உங்கள் நனவான பகுத்தறிவு மனதுக்கும் உங்கள் ஆழ்மனதுக்கும் இடையிலான வேறுபாட்டை தெளிவாக சித்தரிக்கின்றன. இது ஆள்மாறாட்டம், தேர்ந்தெடுக்கப்படாதது, மேலும் உங்கள் நனவான மனம் உண்மை என்று நம்புவதை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. எனவே ஆசீர்வதிக்கும், குணப்படுத்தும், ஊக்கமளிக்கும் மற்றும் உங்கள் ஆன்மாவை மகிழ்ச்சியால் நிரப்பும் எண்ணங்கள், யோசனைகள் மற்றும் வளாகங்களை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவம். புறநிலை மற்றும் அகநிலை மனம் தெளிவுபடுத்தப்பட்டது என்ற சொற்கள் உங்கள் உணர்வு. மனம் சில நேரங்களில் உங்கள் புறநிலை மனம் என்று குறிப்பிடப்படுகிறது, ஏனெனில் அது வெளிப்புற பொருள்களை கையாள்கிறது. புறநிலை மனம் புறநிலை உலகத்தை அறிந்து கொள்கிறது. அதன் கண்காணிப்பு ஊடகம் உங்கள் 5 உடல் புலன்கள். உங்கள் புறநிலை மனம் உங்கள் சூழலுடனான தொடர்பில் உங்களுக்கு வழிகாட்டியாகவும் இயக்குனராகவும் இருக்கிறது. உங்கள் 5 புலன்கள் மூலம் நீங்கள் அறிவை பெறுகிறீர்கள். உங்கள் புறநிலை மனம் கவனிப்பு, அனுபவம் மற்றும் கல்வி மூலம் கற்றுக்கொள்கிறது. முன்னர் சுட்டிக்காட்டியபடி புறநிலை மனதின் மிகப்பெரிய செயல்பாடு பகுத்தறிவு. நீங்கள் ஆண்டுதோறும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வரும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளில் ஒருவர் என்று வைத்துக் கொள்வோம். பூங்காக்கள், அழகான தோட்டங்கள், கம்பீரமான கட்டிடங்கள் மற்றும் அழகான வீடுகளை நீங்கள் கவனிப்பதன் அடிப்படையில் இது ஒரு அழகான நகரம் என்ற முடிவுக்கு வருவீர்கள். இது உங்கள் புறநிலை மனதின் செயல்பாடு. உங்கள் ஆழ்மனம் பெரும்பாலும் உங்கள் அகநிலை மனம் என்று குறிப்பிடப்படுகிறது. உங்கள் அகநிலை மனம் 5 புலன்களிலிருந்து சுயாதீனமாக அதன் சூழலை அறிந்து கொள்கிறது. உங்கள் அகநிலை மனம் உள்ளுணர்வால் உணர்கிறது. அது உங்கள் உணர்ச்சியின் இருப்பிடம் மற்றும் நினைவகத்தின் களஞ்சியம். உங்கள் புறநிலை புலன்கள் செயலற்ற நிலையில் இருக்கும்போது உங்கள் அகநிலை மனம் அதன் உயர்ந்த செயல்பாடுகளை செய்கிறது. சுருக்கமாக சொன்னால், புறநிலை மனம் இடைநிறுத்தப்பட்டிருக்கும் போது அல்லது தூக்கம், மயக்க நிலையில் இருக்கும்போது வெளிப்படுவது அந்த புத்திசாலித்தனம்தான். உங்கள் அகநிலை மனம் இயற்கையான பார்வை உறுப்புகளை பயன்படுத்தாமல் பார்க்கிறது. அதற்கு தெளிவுத்திறன் மற்றும் தெளிவுத்திறன் திறன் உள்ளது. உங்கள் அகநிலை மனம் உங்கள் உடலை விட்டு வெளியேறி தொலைதூர நாடுகளுக்கு பயணித்து மிகவும் துல்லியமான மற்றும் உண்மைத்தன்மை கொண்ட தகவல்களை மீண்டும் கொண்டு வர முடியும். உங்கள் அகநிலை மனதின் மூலம் நீங்கள் மற்றவர்களின் எண்ணங்களை படிக்கலாம், சீல் வைக்கப்பட்ட உரைகள் மற்றும் மூடிய பெட்டகங்களின் உள்ளடக்கங்களை படிக்கலாம். உங்கள் அகநிலை மனம் சாதாரண புறநிலை தொடர்பு வழிமுறைகளை பயன்படுத்தாமல் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் திறனை கொண்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.